வீட்டில் பஜ்ஜி மாவு பண்ணுறதுக்கு கடலை மாவு 4 ஸ்பூன், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் தோசை மாவு, கொஞ்சம் நெய், உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சாம்பார் தூள், கொஞ்சோண்டு ஓமம் அதை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கத்திரிக்காயில் பஜ்ஜி போடுறேன். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. மெயினாக பஜ்ஜி மாவை நல்லா பீட் பண்ணிங்கனாலே கடையில் வாங்குகிற பஜ்ஜி மாதிரி நல்லா உப்பெல்லாம் வரும். ஸோ வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இந்த மாதிரி பஜ்ஜி மாவில் டிப் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸஸாக இருக்கிற மாவை டேப் ஆஃப் பண்ணிக்கோங்க, அதுலேருந்து எடுத்துருங்க. மாவு நல்லா ஒட்டினதுக்கப்புறம் கத்திரிக்காயை நீங்கள் என்ன வெஜிடபிள் போடுறீங்களோ அதை நல்லா சூடான எண்ணெயில் போடுங்க. மீடியம், ரொம்ப ஹை இல்லாமல் மீடியம் டு ஹை ஹீட்டில் இருக்கணும். ரொம்ப கம்மியான தீயில போட்டிங்கனாலும் பஜ்ஜி உப்பாது. ஸோ அதுவுமே பஜ்ஜி நல்லா புசு புசுன்னு குண்டாக வர்றதுக்கு ஒரு ரீசன். தீ கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கணும், எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தெளித்து விட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வேணும்னா கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி அட் அ டைம் 2-3 நிறைய பஜ்ஜி கூட சுட்டுக்கலாம். மெயினாக கடையில் வாங்குகிற பஜ்ஜி மாவு பார்த்திங்கன்னா அதில் சோடா, உப்பு அதெல்லாம் போட்டிருப்பாங்க. குழந்தைங்களுக்கெலாம் நம்ம கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. ஆனால் அது பெரியவங்களுக்குமே அது அவ்வளோ நல்லதில்லை. அசிடிட்டி மாதிரி 2 பஜ்ஜிக்கு மேலெலாம் சாப்பிட்டிங்கன்னா வயிறு திம்முன்னு இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் பஜ்ஜி மாவு செஞ்சு போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக ஃபீல் ஆகும். அண்ட் 3-4 பஜ்ஜி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ப்ளஸ் கத்திரிக்காயெல்லாம் நம்ம பஜ்ஜி போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது பெரிய கத்திரிக்காய், இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு, அந்த பபிள்ஸ் இல்லாமல் ஓரளவுக்கு அடங்கிருச்சு. பஜ்ஜி நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். பஜ்ஜியை நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். நான் இப்போ ஏற்கனவே சுட்ட பஜ்ஜியை ஒன்று பிச்சு காமிக்கிறேன். நல்லா சூடாக இருக்குது. பிக்கும்போது பாருங்கள் நல்லா உப்பெல்லாம் வந்திருக்கு, எவ்வளோ தின்னாக இருக்குது கோட்டிங்கு. அண்ட் உள்ளேயும் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் திக்னஸ் வேணும்னா மாவை 2-3 டைம்ஸ் டிப் பண்ணி போட்டுக்கலாம். தேங்க்யூ.